அன்பு தோழமைகளுக்கு உங்கள் சாய் சுப்புலட்சுமியின் பணிவான நமஸ்காரம். போன பதிவில் சங்கு சக்கரம் மற்றும் பரந்தாமனின் பாதுகைகளுக்கு இடையே நடந்த விவாத போரில் நாராயணன் என்ன தீர்ப்பு சொன்னார்? வாங்க பார்ப்போம். இதன் முதல் பகுதியை பார்க்காதவங்க பார்த்த பிறகு இதை பார்க்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அப்போதான் நல்லா புரியும். பகவான் வைகுண்டம் திரும்பியதும் பாதுகைகள் கண்ணீர் மல்க தாங்கள் சங்கு சக்கரத்தால் பட்ட அவமானத்தை சொல்லி முறையிட்டன. கேட்ட பரந்தாமன் தன் வழக்கமான மந்தஹாச புன்னகையுடன், இங்கே நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். என் சந்நிதியில் ஏற்றத்தாழ்விற்கு இடமே இல்லை. அதை இந்த சங்கு சக்கரங்கள் உணராமல் உங்களை அவமரியாதை செய்துவிட்டன. அதற்கான பலனை கண்டிப்பாக அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று தொடர்கிறார். ஸ்ரீ ராமாவதாரம் நிகழும்போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன் சத்ருக்னன் என்ற பெயரில் அவதரிப்பார்கள். அந்த அவதாரம் நிகழும்போது நான் அரச பதவியை துறந்து 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வேன். அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் 14 வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள். வினை விதைத்தவன் அந்த வினையை அறுத்தே ஆக வேண்டும் என்று முடிக்கிறார் நாராயணன். சடாரியின் மேல் பகுதியில் உற்று நோக்கினால் அதில் மகாவிஷ்ணுவின் 2 திருவடிகள் காணப்படும். கருவறையில் இருக்கும் பெருமான் பாதங்களை நாம் நேரடியாக தொட முடியாதல்லவா? ஆனால் சடாரி மூலம் அதை நாம் உணர முடியும். இதற்கு என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? இறைவா, நான் உனது அடிமை, நான் என்கிற ஆணவம் அகங்காரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்ற சரணாகதி தத்துவத்தை சொல்வதுதான் சடாரி. இன்னொன்றும் இருக்கிறது. அதாவது வைணவ மரபில் நம்மாழ்வாரே பெருமானின் திருவடிகளாக ஆராதிக்கப்படுகிறார். அவருக்கு சடகோபன் என்ற திருநாமமும் உண்டு. எனவே நாம் சடாரியை சிரசில் ஏற்பதன் மூலம் இறைவனை எளிதில் அடைய உணர முடியும் என்ற உண்மையை உணர்த்துவதுதான் சடாரி சாற்று. ஓம் நமோ நாராயணா. சேனலை பாருங்கள், ஷேர், லைக் பண்ணி கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.